வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்று 75 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு ஒரு சிறப்பு கூட்டம் நடந்திருக்கிறது. 2 அவைகளில் பிரதமர் நரேந்திர மோடி செய் அல்லது செத்து மடி என்கிற உணர்வு அப்போது இருந்தது. இந்திய விடுதலைக்கு அந்த உணர்வு இட்டு சென்றது. அந்த 5 ஆண்டு காலம் 42 முதல் 47 வரையிலான காலகட்டம் மிக முக்கியமானது. அதை போல 2017 2022 வரையிலான காலத்தில் வறுமை, கல்லாமை உள்ளிட்ட அம்சங்களை, ஊழலை ஒழிப்போம், அதற்காக உறுதியேற்போம், அந்த உறுதியில் வெல்வோம் என்ற கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி வேறொரு பார்வையை, வேறொரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக தமது எதிரிகளாக கருதும், எதிர்கொள்கை கொண்டவர்களாக கருதும் பாரதிய ஜனதா கட்சியோ RSS அமைப்பையோ பெயர் சொல்லி பேசாமல் சில விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க காலகட்டத்தில், போராட்டம் நடந்த காலத்தில் பங்கேற்காத இயக்கங்களும் பங்கேற்காத நபர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொன்னதோடு, நாட்டை இருளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சக்திகள் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கின்றன. அவர்களால் பேச்சு சுதந்திரத்திற்கும் மத சார்பின்மைக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்று அவரும், சீதாராம் யெச்சூரி புதிய பொருளாதார கொள்கைகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும், அவை வெளியேற வேண்டும் என்ற கருத்தை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எவையும் புதியவை அல்ல. ஊழலை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், கல்வியின்மையை ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் கேட்டு கேட்டு புளித்து போன முழக்கங்கள் என்று ஒருபுறத்தில் இதை விமர்சிக்க வேண்டியதாகிறது. இன்னொன்று, மதச்சார்பின்மை, இந்தியா என்கிற ஒரு கோட்பாட்டிற்கே, ஐடியா ஆஃப் இந்தியா என்பதற்கே ஆபத்து, ஃபோர்ஸஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளுக்கு அழைத்து செல்லும் சக்திகள், பேச்சுரிமைக்கு ஆபத்து, கருத்துரிமைக்கு ஆபத்து, வகுப்புவாதம் தலை தூக்குறது என்கிற கருத்துக்களும் புதிதல்ல. அவையும் கேட்டு புளித்து போன ஒன்றாக இருக்கின்றன. இன்றைய இந்தியாவில் விடுதலை போராட்டம் தொடங்கின முக்கிய கட்டத்தில் 75வது ஆண்டு நிறைவு நாளில் நாம் பேச வேண்டியது எது? தம்பிதுரை ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அதிமுகவின் தம்பிதுரை ஹிந்தியில் பேசாமல், ஆங்கிலத்தில் பேசாமல், தமிழில் நாடாளுமன்றத்தில் என்னால் இங்கு உரையாற்ற முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார். சுதந்திரமடைந்த இந்த நாளிலும் கூட இந்தியாவின் மூத்த மொழிகளில் ஒன்றான தமிழில், தன் தாய்மொழியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேச முடியவில்லை. கனிமொழி வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். கூட்டாட்சிக்கான ஆபத்து வந்திருக்கிறது, நதிநீர் இணைப்பு நடைபெறவில்லை, மொழி சமத்துவம் இல்லை என்கிற பல்வேறு அம்சங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். உண்மையில் இன்றைக்கு நாடு சிந்திக்க வேண்டியது எது? பிரதமர் முன்வைக்கக்கூடிய கருத்து 5 ஆண்டு காலத்திற்கு இந்த 3க்கும் தான் நாம் முன்னுரிமை தரப்போகிறோமா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் திருச்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்கள், எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர்கள். வணக்கம். பேராசிரியர் அருணன் அவருடன் தொடங்கலாம். இது ஒரு சம்பிரதாயமான விழா அப்படின்னு பார்க்காம, இது ஒரு முக்கியமான கட்டம். சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபடுபவர்களை கட்சி பாகுபாடின்றி அவர்களை நாம் போற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த ஒரு நாளை சில புதிய உறுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. சாதியவாதத்திலிருந்து விடுதலை, மதவாதத்திலிருந்து விடுதலை, ஃப்ரீ ஃப்ரம் கம்யூனலிசம், ஃப்ரீ ஃப்ரம் காஸ்டிசம் என்கிற சொற்கள் கூட அரசு தந்த விளம்பரத்தில் இருந்திருக்கிறது. எனவே ஒரு புதிய பாதையை நோக்கி போகிறோம் என்பதற்கான அறிகுறி அப்படின்னு நாம் இதை பார்க்கலாமா? அப்படி அறிகுறியாக இருந்தால் நல்லதுன்னு எனக்கு படுது. ஆனால் அப்படி தான் இருக்குமா? ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அந்த உணர்வு அனைத்து கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கிறது நீங்கள் அருமையாக தொகுத்து சொன்னீங்க. அன்றைக்கு ஏகாதிபத்தியமே வெளியேறு, அதைத்தான் எளிய முறையில் தமிழில் நம்ம வெள்ளையனே வெளியேறணும். இன்றைக்கும் வெளியேற்ற வேண்டிய சக்திகள் எவை என்பதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மதவெறியே வெளியேறு, மனுவாதமே வெளியேறு, இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் சொன்னதையும் நான் ஏற்று பேச விரும்புகிறேன். வறுமையே வெளியேறு, ஊழலே வெளியேறு, கல்லாமையே வெளியேறு.
ஆக வெளியேற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் 75 ஆண்டுகள், அதில் ஒரு 5 ஆண்டுகளை கழிச்சிட்டா கூட சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகள் முடிய போகுது வர 15ஆம் தேதியோட. ஆனால் இவை ஏன் வெளியேறவில்லை? என்னுடைய கவலை வெளியேறவில்லை என்பது மட்டுமல்ல, இவை மேலும் மேலும் விரிந்து கொண்டு போகிறதோ என்கிற அச்சம் கூட எனக்கு இருக்கு. உதாரணமாக, வறுமையே வெளியேறு என்கிற துணியிலே பிரதமர் பேசுகிறார். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இந்த பிரதமர் வறுமையை வெளியேற்ற என்ன செய்தார்? வறுமையை வெளியேறுன்னு இவர் சொல்லல, இந்திரா காந்தி அவர்கள் 60களில் 70களில் அந்த முழக்கத்தை முன்வைத்தார். உண்மை. கிட்டோ வறுமை ஏழ்மையை வெளியேறு, அந்த முழக்கம் அப்படியே இருக்கே தவிர வறுமை வெளியேறலையே. அதை நான் அதை தொகுப்பாக சொல்லிட்டேன். 70 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு, அதில் எல்லாம் அடக்கம்தான். பட் இப்போ நம்முடைய பிரதமர் இவர் தான், இப்போ அவர் மீண்டும் பேசியிருக்கார். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இப்படி பேசுகிற பிரதமர் என்ன செய்தார்? வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற இந்த பிரதமர் தான் வறியவர்களுக்கான மானியங்களை வெட்டி கொண்டே வருகிறார். எனக்கு புரியலை, எப்படி வறுமை ஒழியும்? ஊழலை ஒழிக்க வேண்டும் என சொல்கிற இந்த பிரதமர் தான் மாற்று கட்சி எம்எல்ஏக்களை வலை வீசி கட்சி தாவ தூண்டுகிறார். எப்படி ஊழல் ஒழியுங்கிறேன்? கல்லாமை ஒழிய வேண்டும் என சொல்கிற இந்த பிரதமர் தான் 5ஆம் வகுப்பிலே ஃபெயில் ஆக்கணும் என்கிற திட்டத்துக்கு மந்திரி சபையை கூட்டி ஒப்புதல் தந்திருக்கிறார். அப்படி என்றால் இவருடைய இந்த பேச்சுக்கும் இவருடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமில்லையே என்று அந்த இயக்கத்தை தான் நான் வெளியிட விரும்புகிறேன். முதல்ல திரு ஸ்ரீனிவாசன் உங்களுடைய முதற்கட்ட கருத்து. இல்லை, அருணன் அவர்கள் இந்த ஆகஸ்ட் புரட்சியினுடைய கான்டெக்ஸ்டில் அவர் எதுவும் சொல்லவில்லை. 75 ஆண்டுகள் ஆகஸ்ட் புரட்சி, அதில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகம், இவையெல்லாம் நினைவு கூற வேண்டிய நேரத்தில் கட்சி அரசியல் பேசுவது முதல்ல நியாயமா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். பிரதமர் அவர்கள் பொதுவாக இந்த தேசத்தின் வளர்ச்சி குறித்து, அந்த வளர்ச்சிக்கான இலக்கு குறித்து அவர் விவரமாக சொல்லியிருக்கிறார். அதை பாராட்ட மனதில்லாத காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர் இதை கட்சி சார்ந்த ஒரு அரசியலாக கொண்டு போய் ஏழ்மை எங்கே ஒழிச்சார்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி தான் கேரளாவிலையும் மேற்கு வங்காளத்திலையும் வருஷக்கணக்காக ஆட்சி செஞ்சாங்களே. மேற்கு வங்காளத்தில் எத்தனை தொடர் ஆட்சி செஞ்சாங்க? மேற்கு வங்காளத்தில் வறுமையை ஒழிச்சிட்டாங்களா மார்க்சிஸ்ட் கட்சியினர்? முதல்ல இந்த ஆகஸ்ட் புரட்சிக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு இவர்கள் சொந்தம் கொண்டாட முடியுமான்னு கேளுங்க. 6 ஆண்டு காலம் 2ஆம் உலகப் போர் நடந்த போது முதல்ல 3 ஆண்டு காலம் ஹிட்லரை ஆதரித்தவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர். உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கறாங்க, அவர்களை பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க. 1904 இல்ல, சோனியா காந்தி வந்து உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார், நீங்க வேற ஒருவரை பார்த்து கேட்கறீங்க. இல்ல 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 குணா, இன்னைக்கு கான்டெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் புரட்சி. ஏழ்மையை பற்றி வறுமையை பற்றி நாளைக்கு கூட பேசலாம். ஆனால் இன்னைக்கு தான் ஆகஸ்ட் புரட்சியை பற்றி பேச முடியும். இன்னைக்கு தான் பாராளுமன்றத்தில் அதை பற்றி நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதனால சொல்லுகிறேன். அதனால இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இதை எதிர்த்து வேலை செய்த கட்சியை சார்ந்தவர் நண்பர் அருணன் அவர்கள். அவர் எதை கான்டெக்ஸ்ட்ல வைத்துக் கொண்டு இன்னைக்கு நரேந்திர மோடியை குறை கூறுகிறார் என்றால் இது எந்த வகையில நியாயம் என்று பார்க்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வலிமையான பிரதமர் கரீபி கட்டாவ் என்று சொன்னார். திரு ஸ்ரீனிவாசன் ஒரு நிமிஷம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் பேசினாங்க. சீதாராம் யெச்சூரி பேசும்போது ஏ.கே. கோபாலன் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் இருந்தார். 47 தேசிய கொடியை அவர் அந்த சிறைக்குள்ளே ஏற்றினார் அப்படின்ற கருத்தை சொன்னார். சிபிஐ வந்து தங்கள் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றதை அவர்கள் சொன்னார்கள். இப்படி யாரேனும் பிஜேபியுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள் ஈடுபட்டார்களா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இந்த சக்திகளால் முன்வைக்கப்படுது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, முதல் கேள்வி என்னுடைய கேள்வி, இந்த ஆகஸ்ட் புரட்சியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்ன? அதுதான். நான் ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் இந்திய விடுதலை போரில் ஈடுபடவில்லை என்று சொல்லவில்லை. இங்கே காந்தியடிகள் தலைமையில் ஆகஸ்ட் புரட்சி என்று நடந்து கொண்டிருக்கும் போது, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர்கள். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை ஹிட்லர் தாக்கிய காரணத்தால் ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து என்று சொல்லி ஓரணியில் திரள வேண்டும் என்ற கொள்கைக்காக இங்கே நடந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அதற்கு எதிர்வினையாற்றியவர்கள் இவர்கள். அந்த போராட்டத்தையே ஏற்றுக்கொள்ளாத, அதில் கலந்து கொள்ளாத கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு அவங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் குறை கொள்ள என்ன நியாயம் இருக்கிறது? ஆனால் நான் சொல்றேன்,
RSS நிறுவிய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் 1920 நாக்பூர் காங்கிரசினுடைய அந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர். உப்பு சத்தியாகிரக காலத்துல 6 மாத காலம் சிறை சென்றவர். காங்கிரஸ்காரராக நிறுவிய RSS என்பது காங்கிரஸ்காரராக ஒரு நிமிஷம் அருண் குறுக்கிட்டார். இல்லங்க காங்கிரஸ்காரராக இல்லை, நான் மறுக்கிறேன். RSS ஆரம்பிக்கப்பட்டது 1925. டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் சிறை சென்றது 1930. அவர் RSS காரராகத்தான் அதில் கலந்து கொண்டார். நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனசங்கம் 1952 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக இருந்திருந்தால் அந்த கட்சி தேசிய போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கும். ஒரு நிமிஷம், அதுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு அந்த கட்சியை நீங்கள் எப்படி கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டா இது என்ன அர்த்தம், என்ன நியாயம் என்று கேட்டேன். சரி, இல்லை அதாவது 1942 போராட்டத்தை பொறுத்தவரையில் உலக நிலைமையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இதில் ஹிட்லரையும் முசோலினியையும் ஜப்பானிய ஆட்சியாளர்களையும் தோற்கடிக்க வேண்டியது மிக அவசியம் என்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டை அன்றைய கம்யூனிஸ்ட் இயக்கம் எடுத்தது. அன்றைக்கு மட்டும் ஹிட்லரும் அவருடைய கூட்டமும் வெற்றி பெற்றிருந்தால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கார். ஒன்று. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 42 பற்றி மட்டும் அவர் பேசுவது மிகவும் புத்திசாலித்தனமானது. நீங்கள் கேட்டதுக்கு அவர் சிக்கலை பாருங்கள். 1925 RSS உதயம் ஆயிடுச்சு. 47 வரைக்கும் 22 ஆண்டு காலம் போராட்டம். 42 மட்டுமல்ல, அதற்கு முன்பு நடந்த போராட்டம், 42க்கு பிறகு 5 ஆண்டுகள். இந்த 22 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் RSS பங்கு பெறவே இல்லை. ஹெட்கேவரை பற்றி அவங்க தலைவரை பற்றி அவருக்கே தகவல் தெரியல. 30களில் அல்ல அவர் சிறைக்கு சென்றது, 1920களின் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்த பொழுது. RSS துவக்கப்பட்டது 1925. இந்த விவரம் உங்களுடைய RSS.org என்கிற வலைத்தளத்திலே இருக்கு. இப்போ நான் காலையில் பார்த்துட்டு என் முகநூலில் எழுதியிருக்கேன். ஆகவே RSS ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய தலைவர்கள் 1925 47 வரை 22 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் RSS பங்கு பெறவே இல்லை. பங்கு பெறக்கூடாது என்று தெளிவான ஒரு கொள்கை முடிவோடு இருந்தாங்க. அப்பவே நாங்க முஸ்லிம் எதிர்ப்பு கிறிஸ்தவ எதிர்ப்புல இருந்தோம் என்றும் அந்த RSS.org எழுதி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சுதந்திர போர் பற்றியோ கம்யூனிஸ்டுகள் செய்த மகத்தான தியாகம் பற்றியோ சொல்ல உரிமையே கிடையாது. 1920களிலேயே பூரண சுயராஜ்யம் வேண்டும் என தீர்மானம் போட்டு போராட ஆரம்பித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை மறந்து விடாதீங்க. 42 பொறுத்தவரை எங்களுக்கு சில கருத்து வேறுபாடு இருந்தது என்பதை நான் மறுக்கல. ஆனால் அதற்கு முன்பும் பின்பும் மகத்தான இயக்கம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்தமான் அந்த தனிமை சிறையிலே இருந்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் 85% பேர் கம்யூனிஸ்டுகள். எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முழங்கி இருக்கிறார். ஆகவே அப்படி ஒருத்தரை சொல்லுங்க, 10 பேர் கூட சொல்ல வேணாம், 5 பேர் கூட சொல்ல வேணாம். ஒருவர் 1925க்கு பிறகு RSS சார்பிலே பிரிட்டிஷாரை எதிர்த்து ஒரு தலைவர் சிறைக்கு சென்று தியாகியானார் RSS சார்பாக என சொல்லுங்கள். முடியாது. இல்லைங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். RSS இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள் காங்கிரசினுடைய மிக முக்கியமான முன்னணி தலைவராக இருந்தவர். இதை அருணன் அவர்களும் மறுக்க முடியாது. அவரு படிப்பு முடிச்சிட்டு மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றதற்காக கல்கத்தால போய் படிச்சார். என்ன காரணம் என்றால் அவருக்கு கல்கத்தால தான் அப்போ புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள். புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு தேச விடுதலைக்கு போராட வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அவர் கல்கத்தாலே போய் படிச்சார். SUCI என்கிற அமைப்பை ஆரம்பித்தவரும் கம்யூனிஸ்ட் தலைவரும் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களும் அனுசீலன் சமிதி என்கிற ஒரு புரட்சிகரமான இயக்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களுக்கு மிக முக்கியமான சிந்தனை அரசியல் ரீதியான போராட்டத்தை விட சமூக பண்பாட்டு தளத்தில் பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் RSS ஆரம்பிச்சார். கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் கட்சி, காங்கிரஸ் அரசியல் கட்சி. ஆனால் RSS என்பது ஒரு சமூக கலாச்சார இயக்கம். அந்த இயக்கம்
அந்த இயக்கம் என்பதையும் நீங்கள் அரசியல் கட்சியும் தொடர்புபடுத்தி பேசாதீங்க. அருணன் அவர்கள் ரொம்ப தெளிவா 1942 நாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஒத்துழைக்கவில்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டார். ரொம்ப மகிழ்ச்சி, நேர்மையாக அவர் பேசி இருக்கிறார். ஆனால் அது மாத்திரமல்ல, இங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய இயக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த இரண்டாம் உலக போரில் மகாத்மா காந்தியுடைய தலைமையில் ஏற்பட்ட போராட்டத்தை மறுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இங்கே கம்யூனிஸ்ட் தலைவருக்கும் ரஷ்யால இருந்த ஸ்டாலினுக்கும் தொடர்ந்து நடந்து வந்த கடித போக்குவரத்து இன்னைக்கு எல்லா ஆவணங்களிலும் கிடைக்கிறது, அதுவும் தமிழிலேயே கிடைக்கிறது. அதை தயவு செய்து RSS.org படித்த அருணன் அவர்கள், நீங்க அந்த ஸ்டாலினுக்கும் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் தலைவருக்கும் நடந்த கடித போக்குவரத்தை நீங்க படிக்க வேண்டும். அப்போதான் அவங்க இந்திய விடுதலைக்கு எப்படி எதிர்வினை ஆற்றிய சக்திகள் என்பது தெரிய வரும். இதெல்லாம் வரலாற்றை வசதியாக மறைத்துவிட்டு பேசுகிற ஒரு விவாதத்தை நான் முதல் முறையாக பார்க்கின்றேன். ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டதுக்காக அவர் பாருங்க, இது அரசியல் அமைப்பே இல்லைன்ட்டாரு, இது ஒரு கலாச்சார அமைப்புன்னு. என்ன கலாச்சாரம்? அவங்களுடைய RSS.org போட்டிருக்காங்க. காங்கிரஸில் இருந்தார், சிறைக்கு போனார் 1920 துவக்கத்தில். ஆனால் வெளியே வந்த உடனே அவருக்கு காங்கிரஸ் தலைமை மீது வெறுப்பு வந்தது. எதன் காரணமாக தெரியுமா? அவங்க எழுதி வச்சிருக்காங்க, முஸ்லிம்களை தாஜா பண்ணுகிற அமைப்பாக காங்கிரஸ் இருந்த காரணத்தினால் அவர் RSS-ஐ துவக்கினார். இந்த முஸ்லீம் வெறுப்பு தான் நீங்க சொல்லுகிற கலாச்சார அமைப்பினுடைய அஸ்திவாரம். இதை உங்களுடைய RSS.org எழுதி வைக்கணும். நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு வந்துடுவோம். கல்வி, வேலை, கல்வியின்மை, ஊழல், வறுமை, ஊட்டச்சத்தின்மை, இதுதான் பெரிய குறைபாடுகளாக இந்த தேசத்தில் இருக்கின்றாங்க. நீங்களும் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர், நீண்ட காலம் இந்த பேச்சு எதுவும் உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஏன்னா உங்கள் தலைவர்களே நிறைய முறை இதை பேசியிருக்கிறாங்க. இடையில் ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும், வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் மட்டும் இந்தியா ஒளிர்கிறது அப்படின்ற ஒன்று வந்தது, இந்தியா ஷைனிங் கேம்பெயின் 2004. அதற்கு முன்பு பேசின தேசிய பிரதமர்களும் சரி, அதற்கு பின்பு வந்த பிரதமர்களும் கல்வியை எல்லோருக்கும் தரணும், வேலை வாய்ப்பை தரணும், ஊழலை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி தர வேண்டிய நிலையில் ஒரு நாடு இன்னமும் இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னு, இந்த ஆட்சியினுடைய முன்னுரிமையாக இதை வச்சிருக்கிறார் அப்படின்னு அதை நம்ம வரவேற்று பாராட்ட வேண்டுமா, அல்லது சம்பிரதாயமாக சொல்லக்கூடிய சொற்களாக கடந்து போகணுமா? அதான் நீங்கள் முதல்ல சொன்னதுக்கு நீங்கள் சொன்னதே நான் பதிலாக சொல்கிறேன். காங்கிரஸ்காரராக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் சொன்னால் கூட நீங்கள் அதுக்கு பல விமர்சனங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது 2002ஆம் ஆண்டு தாய்லாந்தினுடைய பேங்காங்கில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற போது சொல்கிறார், எங்கள் நாடு சுதந்திரம் அடைகிற போது உணவுக்கு தடுமாறி கொண்டிருந்த காலம், இன்றைக்கு எல்லோரும் உணவுத்துறையில் எங்கள் நாடு தன்னிறைவு ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் இந்திரா காந்தி அம்மையாரை மறக்க முடியாது. அவர்தான் இந்த பசுமை புரட்சியை மிக கவனமாக பெரிய அளவுக்கு இந்தியாவிலே செயல்படுத்தியவர். அவர் செயலாற்றியது இன்றைக்கு எங்களுக்கு உணவிலே தன்னிறைவு வந்திருக்குன்னு சொன்னார். கல்வித்துறையை பற்றி சொல்கிறீங்க. இந்திய நாடு சுதந்திரம் இருக்கும் போது இதே சென்னை நகரத்தில் தான் ஒரு பெண் பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கேட்ட போது, பொம்பளை பிள்ளையெல்லாம் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷனா காலேஜ்லையா கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அவர் உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து தான் முதல்ல போறார். அவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே திருச்சி மாவட்டம் என்பது திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை 4 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் படித்த பெண் பிள்ளைகளுடைய மொத்த எண்ணிக்கை 2000 தான். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு கல்லூரியிலே 3000 பேர் 4000 பேர் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டு நிலைமை வேற. அவர் பிரதமர், இந்தியா முழுமைக்குமான, நான் உதாரணத்துக்கு இங்க தான் சொல்றேன். நம்மளுடைய கல்வி, உயர்கல்வியே நம்ம இந்திய அகில இந்திய சராசரி மேல இருக்கிறவங்க. நம்ம தமிழ்நாடு இங்கேயே அப்படித்தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல படிச்சவன் எங்க ஊர்ல ஒரு 1000 குடும்பத்துக்கு மேல இருந்துச்சு. எழுத படிக்க தெரிஞ்சவன் நான் சின்ன வயசுல இருக்கிற போதே ஒரு 10 பேர் இருந்தா பெரிய விஷயம். இன்றைக்கு எழுத படிக்க தெரியாதவனே இல்லை என்கின்ற நிலைமை மாறி இருக்கு. பிரதமர் இன்றைக்கும் வறுமை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, அதை நான் மறுக்கவே இல்லைங்க. அது நிரந்தரம் தான். நேத்து நீங்க சாப்பிட்டீங்க, இன்னைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? வறுமை என்பது அடிப்படை தேவை எப்ப இல்லாம போகுதோ அப்ப வறுமை வரத்தான் செய்யும். அப்படி வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து போராட வேண்டியது ஒரு அரசுடைய கடமை தான். அது நம்முடைய சகோதரர் அவர் பேராசிரியர் அவர் சொன்னாரு, காங்கிரஸ்காரங்களை பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா பாராட்டனா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி பாராட்டி நீங்கள் பேசுற போது உங்களை பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் குடிகாரன் என்பதற்காகவே குடிக்கிறது தப்புன்னு சொல்றதை நான் தப்பு நான் சொல்லுவேன்? கசாப்பு கடை வச்சிருக்கிறதாலேயே ஜீவகாருண்யம் பேசக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு நான் மனிதனாக இல்லாதவன் அல்ல. நான் என்ன கேட்கிறேன்,
இப்போதாவது நீங்கள் இப்படி பேசுகிறீர்களே, அதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் சுதந்திர போராட்டத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காவி கூட்டத்திற்கும் RSSக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்வது கொஞ்சமும் பொருத்தமில்லாது. அப்ப பிஜேபியே கிடையாது. அவங்க தான் சொல்றாங்க நாங்க பிஜேபி என்பது RSS உடைய அரசியல் வடிவம். அதானே சொல்றாங்க. அவர் கேட்கிற கேள்வி இல்லாத இயக்கம் எப்படி போராட முடியும்? பிஜேபி அப்போது உருவாகவே இல்லை. RSS இருந்துச்சா இல்லையா? 42ல ஜனசங்கம் உருவாகலையே. ஜனசங்கத்தை சொல்றீங்க. அப்ப பிஜேபி 67 கூட உருவாகல அது சொல்றீங்களா? இவருடைய மூதாதைகள் யார்? RSS இருந்தா வர்றாங்க. ஜனசங்கம் RSS உடைய அரசியல் பிரிவு தான். தீனதயாள் உபாத்யாயா RSS இருந்தானே டெபியூட் பண்றாங்க. அவர் தானே இதை துவக்கி பெரிய அளவுக்கு உருவாக்குறாரு. அவருடைய உதவியாளராக வந்தவர் தானே வாஜ்பாய். அவர்கள் எல்லாம் RSS இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், அவரை பார்த்து கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். அந்த காலகட்டத்திலே தான் ஆக்ராவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பால் சகோதரர்கள் என்கின்ற 2 பேர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த போது அவர்களை போலீசுக்கு ஆள்காட்டி தந்தவர் உங்களுடைய வாஜ்பாயா இல்லையா? இல்ல, இது பலமுறை சர்ச்சைக்குரிய கருத்து. சர்ச்சைக்குரிய கருத்து அல்ல, ஆக்ராவிலே நடந்ததுதான். அவங்க கட்சியிலே MP சுப்பிரமணிய சாமி கிட்ட கேளுங்க, அவர் ஆதாரத்தோட சொல்லுவார். நான் சொல்ல வேண்டாம். அந்த கருத்து ஏற்கனவே பொதுவெளியில் அந்த கட்சியினரால் மறுக்கப்பட்டிருக்கிறது. திரு சீனிவாசன். இல்ல அண்ணன் வேலுசாமி அவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்துக்குலாம் அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நான் ஏற்கனவே சொன்னது போல ஜனசங்கம் என்ற பெயரில் 52 தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது சுதந்திர போராட்டத்தில் என்ன செய்தது என்ற கேள்வியை நீங்கள் கேட்பதற்கான அடிப்படை உரிமை யாருக்கும் இல்லை. காங்கிரஸ் என்று தான் இப்போது சொல்லப்படுகிறது. இப்போது இருக்கிற காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ். இந்த இந்திரா காங்கிரசுக்கும் சுதந்திர போராட்ட பாரம்பரியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால இங்க எனக்கு இந்த சுதந்திர போராட்டத்தை கொண்டாடுகிற உரிமை எனக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டால் அந்த உரிமை அங்க வேலுசாமி அண்ணனுக்கும் இல்லை, இங்க அருணன் அவர்களுக்கும் இல்லை என்பதுதான் எனது பதில். காங்கிரஸ் ஐக்கும் இந்த காங்கிரஸ் மிகச்சிறந்த நகைச்சுவையே அதற்கு முன்னால காங்கிரஸ் அதை சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த உரிமை வரலாற்றை மறைக்க முடியாது. நீங்க சூரியனை குடை கொண்டு மறைத்து விட முடியாது. வாஜ்பாய்க்கு உரிமை உண்டு. வாஜ்பாய் பற்றி கேள்வி 1035 நாட்கள் சிறைக்கு சென்றவர் யார் என்று சொல்லுங்க. யாருக்கு உண்டு உங்களுக்கு? யார் என்று சொல்லுங்க. யாருங்க ஜெயிலுக்கு போனா? இந்திரா காந்தி அம்மையார் சுதந்திர போராட்டத்தில் எத்தனை கால ஜெயில இருந்தாங்க? அடிமை பாதைக்கு தள்ளியதற்கான சுதந்திரம் இருக்கு. நான் திரு பிரபாகர் அவர்கள்ட்ட போகணும். 3 பார்வைகள். ஒரு வலதுசாரி பார்வை பத்தி பேசலங்க. வேலுசாமி அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். நான் ஜவஹர்லால் நேருவை பத்தி பேசல, காமராஜரை பத்தி பேசல, காந்தியை பத்தி பேசல. அவர்கள் இருந்ததெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ். நான் சொல்லுவது இந்திரா காங்கிரஸ். இந்த இந்திரா காங்கிரஸை சார்ந்த வேலுசாமி அவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இந்திரா காங்கிரஸ் போட்டிருக்கு. கொஞ்சம் உங்க ஆட்சியில எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டு தெரிஞ்சுங்க. காங்கிரஸ் ஐனா என்ன அர்த்தம்? ஐஎன்சி சொல்லுங்க சார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன அர்த்தம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி. சரி, காங்கிரஸின் அது இந்திரா காங்கிரஸ், இந்திராவுக்கு பிறகு வந்த காங்கிரஸா இருக்கு. அதுக்கு முந்தின உள்ள காங்கிரஸுக்கு மரபு உரிமை காங்கிரஸுடைய பிரதமர் தாங்க இந்திரா காந்தி. சரி, நான் திரு பிரபாகர்கிட்ட கேட்டணும். 3 பார்வைகள், ஒரு இடதுசாரி பார்வை, ஒரு வலதுசாரி பார்வை, ஒரு காங்கிரஸ் பார்வை. உங்க பார்வை இதுல என்ன? அதாவது இந்த பார்வை ரொம்ப பின்னோக்கி பார்த்தோம்னு வைங்களேன், இந்த ரிஷி மூலம் நதி மூலம் மாதிரி அரசியல் கட்சிகளின் மூலமுமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அது தேவையில்லாதது. இந்த 75வது ஆண்டான விழாவை கொண்டாட வேண்டிய நேரத்தில் நம்ம குதர்க்கமாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு வைங்க, ஒரு முடிவே இருக்கார். உதாரணமாக இப்போ நம்ம அண்ணன் சொன்னாங்க மூலம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற விவாதத்துக்கு தான் நான் வரேன். அந்த விவாதத்துல கூட என்ன வந்ததுன்னா, இந்த நேரத்தில் அரசியல் பேச வேண்டாம், விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் அப்படின்னு இப்ப நம்ம வந்தனால விளக்கம் சொல்லி தான் ஆக வேண்டிய வரலாற்றை உண்மைகளை பேசாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. அதனால நான் ஒரு வரலாற்று கருத்தை சொல்றேன். முதல் சுதந்திர போர் 1857 வர சிப்பாய் கழகம் வரும்போது மங்கள் பாண்டே ஆரம்பிச்சு வைக்கும்போது அந்த இவங்கெல்லாம் வீரர்கள்லாம் வந்து முகலாய மன்னரை பகதூர் ஷாவை இந்தியாவுடைய மன்னரை அறிவிக்கிறாங்க. கரெக்டு தான், அண்ணன் ஒத்துக்குவார். அப்போது
அறிவிச்ச உடனே அவர் தன்னுடைய கொத்துவால்னு ஒருத்தர் இருக்கார். கொத்துவால்னா போலீஸ் சீஃப். நான் என்ன சொல்றேன், நான் முடிச்சிட்டு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. பழைய வரலாறுக்குள்ள இது முக்கியமான வரலாறு, நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக சொல்றேன். யார் உங்களுக்கு தெரியாது பேசிருக்கீங்க இத. இது வந்து கிடையவே கிடையாது. யார் பேசுனா? நான் பேசுனதே கிடையாது. ஒரு நிமிஷம் எனக்கு அவகாசம் கொடுங்க. அந்த கொத்துவாலா இருந்த ஒரு பேர் கங்காதர். அவர் வந்து அரசர்கிட்ட சொல்றாரு, நான் எல்லாம் பார்த்துக்கிடுறேன், வீரர்களை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அந்த கங்காதருடைய அப்பா லக்ஷ்மி தாஸ், அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கிளர்க்கா இருக்கார். அவர் சொல்றாரு, வெள்ளக்காரன் காசு தரா, நீ வாங்கிட்டு ஓடிடுன்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. அந்த கங்காதர் யாருன்னா மோத்திலால் நேருடைய அப்பா கங்காதர் நேரு. அப்ப இப்படி மூலத்தை பார்த்தோம்னா வெள்ளக்காரன்ட்ட காசு வாங்கிட்டு காட்டி கொடுத்த பரம்பரைன்னு சொல்லலாமா? அண்ணன் விட்டுருவாரா? அதனால இது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ ஒரு தனிப்பட்ட நபர்களை பத்தி நம்ம விமர்சனம், இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ஐந்து தலைவர்களுக்கு அழித்துக் கொண்டவரோட ஒப்பிட்டு பேசுறீங்களே. கங்காதர் நேரு யாரு? மோதிலால் நேரு அப்பா தானே. அவர் வெள்ளக்காரன் காசு வாங்கிட்டு டெல்லியை காட்டி கொடுத்தாரு. நான் சொல்றேன், மறுக்க முடியுமா உங்களால? அத மறக்க முடியுமா? ஆதாரம் இருக்கா? கங்காதர் நேரு, நீங்க ஆதாரம் கொடுங்க. நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு தியாகம் பண்ண 5 தலைமுறை தியாகம் பண்ண ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவசியமே யார் காரணம்? அவர் செய்த தியாகம் இல்லையா? பிரபாகர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கங்காதர் நேரு ஒரு கைகூலிங்கறேன். யாரு? கங்காதர் நேரு, மோதிலால் நேருவோட அப்பா. ஆமா, உங்கள மாதிரி ஆளு இப்படி சுதந்திரமா உலா விட்டாங்கல்ல. இவ்வளவு கை குடிங்க. இதுக்கு அவசரம் மாதிரி ஆளு சுதந்திரமா உருவாங்க. நான் இதைத்தான் சொன்னேன். வரலாறு ரொம்ப பின்னால பார்த்தா எல்லா இடத்துலயும் பேகேஜ் இருக்கு. எல்லா இடத்துலயும். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், ஒரு புதிய செய்தியை சொல்றீங்க. இல்ல கொஞ்சம் இருக்கு, நான்லாம் கேள்விப்படலை, ஓரளவு வரலாறு படிச்சிருந்தாலும் 1857 நமக்கு பொதுவாக இருக்கக்கூடிய தகவல் வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நின்று அன்றைய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு தீரமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள். அதனுடைய நோக்கம் வந்து பகதூர் ஷாவை மீண்டும் டெல்லியிலே மன்னராக இருத்துவது. அப்போ அங்கே பாருங்க, ஒரு இந்தியர் தான் வரணும்னு இருந்துச்சு ஒழிய அவர் முஸ்லீமா இந்துவா என்று கூட நான் சொல்றேன். இல்லை, இதுதான் பொதுவாக அதனுடைய அடிப்படை. அது வெளியே சொல்லப்பட்ட வரலாறு. இருங்க அதைத்தான் ஒரு நிமிஷம். இல்லை நான் முடிச்சிடுறேன். இது பொதுவாக நமக்கு தெரியும். இது கீழேயும் மக்களுடைய ஆதரவு கூட ஓரளவு இருந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஆனால் பகதூர் ஷா கிட்ட இருந்து இப்படி ஒருத்தர் இருந்தாரு, கங்காதர் நேரு. இருங்க, ஐயோ கொத்தவால், ஆமா அது தமிழ்ல கூட கொத்தவால் தமிழ் சினிமால வந்திருக்கு. அவர் வந்து வெள்ளக்காரன் காசு வாங்கிட்டு போனாரு அப்படிங்கறத என்ன ஆதாரம்? அப்படி எதுன்னு இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து முதல்ல அது வெளியில சொல்லுங்க. நீங்க பொதுவா சொல்றீங்க, ஆதாரம் எதுவும் நீங்க ஒரு இடைவேளைக்கு பிறகு சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடர்கிறது. வெள்ளையனே வெளியேறு மாதிரியான ஒரு தேசிய எழுச்சி வர வேண்டும். ஒரு 5 ஆண்டு காலத்தில் வறுமை ஒழிப்பு, ஊட்டச்சத்து இன்மைக்கு எதிரான ஒரு போர், ஊழலுக்கு எதிரான போர், கல்லாமைக்கு எதிரான ஒரு முழக்கம் அப்படின்றத பிரதமர் முன்வைக்கிறார். எதிர்க்கட்சிகள் வந்து இருண்ட சக்திகளின் எழுச்சியின் காரணமாக பேச்சுரிமை, மதச்சார்பின்மை இவை ஆபத்தான நிலையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. திரு பிரபாகர், இந்த 5 ஆண்டு காலம் அப்படின்னா பிரதமருக்கு இன்னமும் 2 ஆண்டு காலம் ஆட்சி காலம் இருக்கிறது. ஆட்சி தொடரும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த டார்கெட்டை 5 இயர்ஸ் செட் பண்ணுறாரா, இல்லை பொதுவாகவே எந்த ஒரு இலக்கும் 5 ஆண்டுக்கு குறிப்பாக வைக்கிறதுன்றது ஒரு இலக்கா அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லாத கருத்து இருக்குது. மதச்சார்பின்மையில் மாற்று கருத்து இல்லை. இந்தியா மதச்சார்பின்மை நாடுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பேச்சுரிமை நம்ம அரசியல் சட்டம் தந்தது. அதே மாதிரி வறுமை ஒழியணும், கல்வி வாய்ப்பு எல்லாருக்கும், கல்லாமை ஒழியணும், ஊட்டச்சத்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற விஷயங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இத்தனை ஆண்டு கால சுதந்திரத்தில் நாம் இன்னமும் ஒரு தேசமாக இதெல்லாம் சாதிக்கலை, இன்னமும் சில ஆபத்துகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா? இதை எப்படி பார்க்கணும்? ஆபத்து அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை, மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த G7 நாடுகளில் கூட அவங்க ஒரு சின்ன புள்ளியில் வேலைவாய்ப்பு குறைஞ்சிருச்சுன்னா அது ஒரு நீங்கள் பார்க்கலாம், செய்திகள் எல்லாம் பெருசாக வந்து
1 புள்ளி 1.5 புள்ளி கூடிருச்சு குறைஞ்சிருச்சுன்னு அந்த அளவுக்கு அவங்க அக்கறை காட்டும் போது நமக்கு வந்து இன்னும் நம்ம கண்டிப்பாக பின்தங்கி தான் இருக்கிறோம். அதில் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம மேலே வரும்போது இது தினம் ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி எந்த அரசியல் தலைவருமே அதுலேயும் ஆட்சியில் இருப்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இது சம்பிரதாயமாகவும் சொல்ல முடியாது. நம்ம அக்கறையோடு சொன்னதாகத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். அதுலேயும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வேறு சொல்லியிருக்கிறாருன்னு அதில் நம்ம பார்க்கணும். சாதாரணமாக எல்லாருக்குமே உணவுங்கிறது சொல்லாமல் ஊட்டச்சத்துன்னு சேர்த்து சொல்லும் போது டெஃபினட்டாக ஒரு டார்கெட்டை வச்சு அதை அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே அந்த பேச்சளவில் சரியாக இருக்குது, ஆனால் செயல்பாடு இல்லைன்னு அதான் நான் வருத்தத்தோடு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விழாவை நடத்தும் பொழுது நம்முடைய எதிர்காலம் குறித்து பேசுவது என்பது மிக முக்கியமானது, ஒரு நியாயமானது கூட. இப்போ பாருங்கள், நண்பர் கூட நல்லா சொன்னார், அனைவருக்கும் உணவு என்பதை விட அனைவருக்கும் ஊட்டச்சத்து உணவு. அது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, நீங்கள் வந்து சமையல் எரிவாயுவுக்கான மானியத்தை வெட்டிப்புட்டு பழையபடி விறகு அடுப்பில் போய் அது ஊதுகுழல் வச்சு ஊதுகிற காலத்துக்கு போனால் அது புதிய, இன்னும் சொல்லப்போனால் இல்லாது போன வியாதியை கூட மீண்டும் அல்லவா கொண்டு வரும். கேஸ் எடுக்கணும்னா நெடுவாசலில் விட மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அதுதான் ஒன்று, அது என்ன சொல்கிறது, வச்சா குடுமி சரிச்சா மொட்டைங்கிற மாதிரி. சிலிண்டருக்கு மானியம் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தாங்கல்ல, அப்ப 10 ரூபா விலை கூட்டினா பானையில வச்சு நீங்க ஊர்வலம் போனீங்க. இல்லை, அதாவது நீங்க எடுக்க வேணாம்னு சொல்லல, எரிவாயு போய் கடல்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிற இடத்துல தானே எடுக்க முடியும். இருக்கிற இடம் இருக்கு அங்க. இது விவசாயத்தை அழித்து ஏன் எடுக்கிறீர்கள் என்றுதானே அந்த மக்களுடைய எழுச்சி. நான் என்ன கேட்கிறேன், இதை நம்ம தனியா பேசுவோம். ஆனால் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க ஏழைகளுக்கான அந்த சமையல் எரிவாயு அதை கூட வந்து நாங்கள் ஏழைகளுக்கு வந்து ஒரு சகாய விலையில் தரமாட்டோம்னா எப்படிங்க ஊட்டச்சத்து கிடைக்குங்கிறேன். அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் நன்றாக இருக்குது, உங்களுடைய முழக்கங்கள் நன்றாக இருக்குது, ஆனால் செயல்கள் சம்பந்தம் இல்லாமல் இருக்கே என்பது தான் என்னுடைய வேதனை. நீங்கள் அடுத்து கூட பாருங்கள், நான் கல்லாமை விஷயத்தை பொறுத்தவரை ஒன்றை நான் சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பிரச்சனை வருது, உயர்கல்வியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் நீட்டுங்கிறது எவ்வளவு சிக்கலை வருது, எவ்வளவு போராட்டம். பாஜகவை தவிர அனைவரும் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், செய்யவே மாட்டேங்கிறாங்களே. அதே போல் ஒரு விஷயத்தை லேசாக சொன்னார், மொழி உரிமை. அது மிக முக்கியம். 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நவீன யுகம் இது, கணினி யுகம். 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் ஏன் மத்தியில் ஆட்சி மொழிகளாக ஆக்கக்கூடாது? என்னுடைய தமிழில் என்னுடைய நாடாளுமன்றத்தில் எடுத்த எடுப்பிலே பேச முடியாது, முன் அனுமதி பெற வேண்டும். துணை சபாநாயகர் ஏதோ ஒரு இயல்பாக தமிழில் பேசிட்டார் நான் நினைக்கிறேன். பேசியவுடன் ஐயோ மொழிபெயர்ப்பு இல்லையே, பேசாதே என்று பாஜக உறுப்பினர்கள் கூச்சல், பதறி போய் அவர் இல்லை நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று இறங்கி வரக்கூடிய நிலைமை. என்னுடைய நாட்டு நாடாளுமன்றத்தில் என்னுடைய தாய்மொழியில் பேச முடியவில்லை என்றால் இது என்ன நியாயம் என கேட்குறேன். நான் வந்து ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் லக்சம்பர்க் போயிருந்தேன் நண்பரே. அங்கே 2 மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் என்னவென்று கேட்டேன் கைடுகிட்ட. அவங்க சொன்னாங்க, இது வந்து யூரோப்பிய யூனியனுடைய நீதிமன்றம் ஒரு கட்டடம்னாங்க. இன்னொரு கட்டடம் என்னன்னு, இங்கே வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு 24 மொழிகள் அலுவல் மொழிகள், மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு இவ்வளவு பெரிய கட்டடம். 24 மொழிகளை அலுவல் மொழிகளாக வைத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் நம் கண் முன்னால் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள் இருக்கு. ஏன் நாம செய்யக்கூடாது? நாடாளுமன்றத்தில் அனுமதியின்றி இயல்பாக பேசுவது எந்த ஒரு மொழியிலும் அதை உடனுக்குடன் குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலாவது மொழிபெயர்ப்பது என்கிற ஏற்பாட்டை கூட 70 ஆண்டுகளில் செய்யலை. நான் பாஜகவை மட்டும் குறை சொல்லவில்லை, காங்கிரஸையும் சேர்த்து தான் சொல்றேன், அல்லது நடுவில் வந்த இதர ஆட்சிகளையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன் நமக்கு அத்தகைய ஒரு விரிந்த பார்வை இல்லை? நம்மளால இப்ப தெளிவா சொல்ல முடியுது, ஒரு ரூபா நோட்டை கூட ஒரே மாதிரி அச்சடிக்க முடியல என்று மோடி அரசு ஏற்றுக்கொள்கிறது. ரூபா நோட்டை கூட ஒரே மாதிரி அச்சடிக்க முடியலையே, ஏன் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என திணிக்கிறீர்கள்? சின்ன கருத்து சொல்லலாமா? 24 மொழிகளையும் நாடாளுமன்றத்தில் சொல்லணுங்கிறாரு. நம்ம அண்ணன் சிபிஎம் அண்ணனுடைய வெப்சைட்டை பார்த்து, அவங்களுடைய ஆல் இண்டியா வெப்சைட் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் தான் இருக்குது அதுவுமே. ஸோ அவங்க கூட அதில் ஒரு
24 மொழிகளுக்கு அது ஆப்ஷன் இருக்கு. அரசாங்கத்துக்கு எவ்வளவோ வசதி இருக்கு. இல்ல இல்ல, அதுல அவங்களோட செய்யறது மாநில நீங்க வெப்சைட் எதுவும் தான் தமிழ்ல இருக்கு. அதனாலதான் அகில இந்திய அமைப்பு இல்லாம இருக்கு. மாநிலங்கள்ல எல்லாமே அந்தந்த மொழி நாங்க அதை அப்படியே மொழிபெயர்த்து போடுறோம். மொழிபெயர்க்கல. அது தனி வெப்சைட்டா தான் இருக்கு ஒழிய அதுலயே ஏங்க பல மொழிகள் இல்ல. ஏங்க தேவையில்லை. அந்த ஆல் இந்தியா வெப்சைட்டுக்கு போனோம்னா ஆங்கிலமோ ஹிந்தில தான் அதுல சர்ச் பண்ண ஆமாங்க. முடியும். அதுல நீங்க ஏங்க, கம்யூனிகேட் இது பண்ண நவீன முடியும். உலகத்துல அவங்களுக்கே அது சிரமமா இருக்கும்போது அரசுக்கு இன்னும் எவ்வளவு ஏங்க இதா அர்த்தமற்ற வாதம் கிடையாதுண்ணே. ஆமாங்க. நான் சொல்ல வரேன் என்னன்னா, இல்ல, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கட்சி சார்புல இதான் கொள்கைன்னு சொல்லிருங்க. நடைமுறை தமிழ்ல பேசக்கூடாது, இல்லங்க. மலையாளத்துல பேசக்கூடாது, இல்லங்க. கன்னடத்துல ஒரு பேசக்கூடாது. நிமிஷம் ஒரு நிமிஷம். இது தமிழ் வேணும்னா அதே கணியில டைப் அடிச்சா தமிழ்நாடு கமிட்டி வருது, தமிழ் வருதுங்க. அதே ஆங்கிலத்துல அடிச்சா அங்க வருது, ஹிந்தி அடிச்சா ஹிந்தி வருது. அகில இந்திய ஆமா, அகில இந்திய இல்ல. கொஞ்சம் இல்ல, இது இல்ல. பேச விடுங்க. அடுத்த ஆள பேச நீங்க சொல்லிட்டீங்க. எங்க மேல குற்றச்சாட்டு பதில் சொல்ல அனுமதிங்க. எங்க அடிப்படையில் அனைத்து மொழிகளிலும் எங்களுடைய கருத்துக்கள் இருக்கு ஒரே கணினிக்குள்ள. ஆனா அனைத்து மொழிகளும் நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. அதுக்கு என்ன சொல்றீங்க? திரு நீங்களே வேலுச்சாமி, சொன்னீங்க, அனுமதி திரு கொடுத்து வேலுச்சாமி, பேசலாம்னு சொல்லி. அது எப்படி முடியும்? ஒவ்வொன்றுக்கு அனுமதி வாங்க முடியாது. இயல்பா பேசுற ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல மூக்க அழகிரி அமைச்சராக இருக்கும்போது அமைச்சராக இருக்கிறவர் அனுமதி கொடுத்த கிடைச்சாலும் கூட தமிழ்ல பேச முடியாது, அதை நாடாளுமன்ற விதிகள் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. உறுப்பினர்கள் வேண்டுமானால் பேசலாம், அமைச்சர்கள் பதில் சொல்லும் போது அமைச்சருடைய உரை என்பது ஆங்கிலத்திலோ இந்தியிலோ தான் இருக்கணும். மொழிபெயர்ப்பாளர் இருந்தாலும் முன்கூட்டி அறிவிப்பு கொடுத்தாலும் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அதான் இன்றைக்கு வரையில இப்ப அதுவும் முடியலையே. இல்ல நம்ம இல்ல, நான் ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் விஷயம் பேசலாம். உறுப்பினர்கள் எம்பிக்கள் முன் அனுமதி கொடுத்து விட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு பேசலாம். இப்ப தம்பிதுரை அமைச்சர் இல்ல, இல்ல. அவர் சொல்றது என்னன்னா மந்திரிகள் வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில தான் பேசணுங்கிறாங்க. மந்திரிகள் பேசணும், அதான் உரிமை. அதனாலதான் அழகிரிக்கு வந்து அந்த உரிமை மறுக்கப்பட்டது. அவரால் வந்து அந்த அப்போ சொல்லப்பட்ட பதில் அது. இப்போ நான் உங்களை கேட்கிறது, காங்கிரஸ் நாட்டுக்கு ஆபத்து, இந்த 2 அம்சங்களை சொல்கிறீங்க. பேச்சு உரிமைக்கு ஆபத்து, இந்தியான்ற ஐடியாவுக்கு ஆபத்து, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து. நேற்றுக்கு உங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் சொன்னார், காங்கிரஸ் கட்சியோட இருப்புக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி தன் இருப்புக்கே போராடுற நேரத்தில் இந்த ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்கள் இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கா என்ன? எங்க இருப்பை பத்தி இல்ல. காங்கிரஸ் என்பது நீங்க மற்ற 1000 கட்சிகள் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம் அது. அதை அழிக்கிறதுக்கு யாராலே முடியாது. எங்க இருப்பு நாங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கட்சி இருக்கத்தான் போகுது. ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த நாட்டுடைய பெருமை என்பதே பன்முகத்தன்மை தான். பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு ஜாதி அமைப்புகள், பல்வேறு மத அமைப்புகள், இப்படிப்பட்ட இயக்கம். ஆனால் எங்க கட்சிக்கு இயற்கையா என்ன அமைஞ்சிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? எங்கள் கட்சியுடைய தலைவி சோனியா காந்தி பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய மாமியார் இந்திரா காந்தி இயற்கையாக பிறப்பிலே ஒரு இந்து. அவருடைய கணவர் பெரோஸ் காந்தி அவர் பிறப்பால் ஒரு பார்சி, கிட்டத்தட்ட முஸ்லிம். இந்திரா காந்தியுடைய அத்தை கிருஷ்ணா சிங் என்று ஒருவர் இருந்தார். அவர் காதலித்து மணந்தது ஒரு சீக்கியரை. இவர்கள் எல்லாருக்கும் தலைவராக உலகம் தெரிந்த தலைவர் நேருவோ எந்த ஒரு மதமோ எந்த ஒரு ஜாதியோ இல்லாத ஒரு பகுத்தறிவாதி. ஒரு குடும்பத்திலே யாரை தலைவராக வைத்திருக்கிறோம் என்று அவர் கேட்டார். அதற்காக சொல்கிறோம், இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட மனிதனை மனிதனாக நினைக்கின்ற, தேசத்தை மட்டுமே குடும்பமாக நினைக்கின்ற, ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து நேசிக்கின்ற அந்த நேரு குடும்பத்தை, இந்திரா குடும்பத்தை, அதைத்தான் நாங்கள் தலைவர் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய கதை அப்படியா? ஜாதியின் பெயரால் மோதலை உருவாக்குகிறீர்கள், மதத்தின் பெயரால் மோதலை உருவாக்குகிறீர்கள், மொழியின் பெயரால் மோதலை உருவாக்குகிறீர்கள். நாங்கள் அப்படி அல்ல. இயற்கையாகவே காங்கிரஸ்காரன் என்பவன் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் அவர்களுக்காக தன்னை அழித்துக் கொள்கிறான் தான் காங்கிரஸ்காரன். திரு சீனிவாசன், தம்பிதுரை அவர்கள் பேசின ஒரு கருத்தை அருணன் அவர்கள் சொன்னாங்க. அந்த நேரத்தில் தம்பிதுரையை மனம் நொந்து சொன்னார். அவர் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த நாட்டின் விடுதலைக்காக எல்லா மொழிகளை பேசக்கூடியவர்களும் தான் தியாகம் செய்தார்கள், சிறைக்கு போனாங்க. குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்கள் மட்டும் போகலை. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டிய சூழல் இருக்குது. அதை மொழிபெயர்க்கிறதுக்கு முன் அனுமதி வேணும்ன்ற ஒரு வேதனையை தெரிவித்தார். இன்னொரு புறத்தில் திமுகவின் கனிமொழி அவர்கள் பேசும்போது பெண் துரத்தப்படுகிறாள், தீண்டாமை, ஆணவ படுகொலைகள் இன்னமும் சுதந்திர இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. விரும்பின உணவை உண்டால் அவங்க குறைபாடுள்ள இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறதா, அவர்கள் குறைந்த இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்ற சில கன்சர்ன்ஸை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த பார்வைகள் இன்றைக்கு நாடு வளர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக 47லேருந்து இன்றைக்கு 2017 பார்க்கிற போது பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்புகளின் வளர்ச்சி,
அப்படி மற்ற விஷயங்களில் வளர்ந்துருக்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் இந்த வளர்ச்சியின் பலன் எல்லோருக்கும் கிடைக்கல அப்படின்ற ஆதங்கத்தை பிரதமர் வெளிப்படுத்துகிறார். வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கணுன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மற்ற விஷயங்கள், ஒரு மொழி சார்ந்த விஷயங்களும் மாநில உரிமை சார்ந்த விஷயங்களும் இந்த நேரத்தில் கூர்மை அடைந்து வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த விவாதத்தை கட்சி சார்ந்த அரசியல் விவாதமாக கொண்டு செல்வதா, இல்லை பொதுவாக இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சமூக பொருளாதார பண்பாட்டு விஷயங்களை குறித்து சிந்திக்கிற ஒரு அரசியலாக கொண்டு செல்வதா என்பதிலேயே ஒரு குழப்பம் நிறைந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன வார்த்தை பேசினாலும் அதை கட்சி அரசியலாக மாற்றுகிற ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நண்பர் அருணன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசுவார், கருத்தை எல்லாம் அழகாக எடுத்து முன்வைக்கக்கூடியவர், நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன குறை என்னன்னா, தான் பேசுறது கருத்துக்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கணுன்றதுல அவர் ரொம்ப அக்கறையோடு இருக்க மாட்டார். கேஸுக்கு மானியம் இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? விறகு அடுப்பில் திரும்ப ஊத சொல்றாரு மோடின்னு சொன்னா, இது 1 கோடி மக்கள் பார்க்கிற இந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை அவர் எவ்வளவு அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறார்னு பாருங்க. யாருக்கு கேஸ் மானியம் இல்லைன்னு சொன்னாங்க? மானியம் என்பது ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் என்பது 1991 உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் ஏற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை. பாராளுமன்றத்தில் தமிழில் பேசினா அவர் தமிழில் தம்பிதுரை என்ன பேசுகிறார் என்பதை மற்ற உறுப்பினர்களும் தமிழில் பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை என்பதற்கு தான் அவர் முதல்ல சொல்லிட்டு பேசினா மொழிபெயர்ப்புக்கு ஏற்பாடு செய்யலாம் என்பதற்கு தான். இல்லைன்னு சொன்னால் அவர் தமிழில் பேசி முடிச்சுட்டு போயிடுவார், யாருக்கு எதுவும் தெரியாது. தமிழில் பேசுகிற கருத்து புரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நடைமுறை. ஐரோப்பிய யூனியனை நீங்கள் முன்னுதாரணமாக காண்பிருக்கிறீர்கள். கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனை அதுதான். இந்தியாங்கிறது இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இட்ஸ் நாட் யூனியன் ஆஃப் நேஷன்ஸ். இவர்கள் இதையெல்லாம் ஒரு ஐரோப்பிய யூனியன் என்பது பல்வேறு நாடுகளை கொண்ட அமைப்புங்க. அங்கே 1000 மொழிக்கு கூட இன்டர்பிரேஷன் இருக்கும். இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களை கொண்ட உள்ளமைப்பு தான். அதனால இங்கே நாம் அண்ணன் தம்பி உறவு முறை தான் கொண்டாடுறோம். அங்கே பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் அண்ணன் தம்பி உறவு முறையெல்லாம் இல்லை. இங்கே தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் நாமெல்லாம் சகோதர மொழிகள் என்று தான் நாம் சொல்லுகிறோம். அதனால இந்த உதாரணங்களை சொல்லி இங்கே குழப்புகிற ஒரு அரசியலை செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். தமிழ்ல பாராளுமன்றத்தில் பேசலாம், தமிழ்ல பாராளுமன்றத்தில் வாதிடலாம். அதற்காக முன்னதிமதி வேண்டாம் என்கிற முறையை கூட பாராளுமன்ற நடைமுறையாக கொண்டு வரலாம். மரியாதைக்குரிய டி.கே. ரங்கராஜனோ டி. ராஜா அவர்களோ கம்யூனிஸ்டுகள் அங்கே பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க, காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து 0 ஹவர்ல பூஜ்ய நேரத்தில் பேசட்டும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வரட்டும். பிஜேபி இருக்காது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை முன்னின்று ஆதரிக்கும். திரு சீனிவாசன், சம்பிரதாயத்துக்காக ஏதோ ஒருத்தர் பிஜேபி காரன் கிடைச்சா சம்பிரதாயத்திற்காக இல்ல சம்பிரதாயத்திற்காக ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் எல்லா உறுப்பினர்களும் தமிழில் பேச, அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழிலேயே பதிலும் சொல்ல ஒரு நாடாளுமன்றம் மகிழ்ந்த காட்சி அன்னைக்கு ஒன்று நடந்தது. ஆனால் அது ஒரு விதிவிலக்கு. நாடாளுமன்றத்தின் விதி அதை அனுமதிக்கல. அது இன்றைக்கும் ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தான் அமைச்சர்கள் பேச வேண்டும் இருக்கு. நீங்க இன்னொரு கருத்தை சொல்றீங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா யூனியன் ஆஃப் நேஷன்ஸ். இந்தியா வந்து யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறீங்க. தமிழும் தெலுங்கும் சகோதர மொழிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. 22 மொழிகளில் இந்தியும் தமிழும் சகோதர மொழிகள் அப்படின்னு சொன்னால் சகோதரர்கள் சமமாக பாவிக்கப்படுகிறார்களா இந்த தேசத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி இப்போது வலுப்பெற்றும் வருகிறது. அதுக்கும் கூட பதில் என்ன? நாம் சமமாகத்தான் சகோதரர்களாகத்தான் எல்லா மொழிகளையும் நடத்துகிறோமா? இதெல்லாம் சகோதர மொழிகள். இங்கே பாருங்க, நீங்க ஏதோ பிஜேபி காரன் சொன்னா ஹிந்தியை தூக்கி பிடிக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க. இந்த நாட்டில் உள்ள அத்துணை மொழிகளும் சம அளவில் அந்தஸ்து பெற்றவை. இவை எல்லாமே தேசிய மொழிகள். தமிழும் தேசிய மொழி, மலையாளம் தேசிய மொழி, ஹிந்தி தேசிய மொழி. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள கொள்கைகள். ஹிந்திய அலுவல் மொழியாகத்தான் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட மத்திய அரசு அலுவலகத்தில் ஹிந்தி வாரம் கொண்டாடுறப்போ அங்கே நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பு பலகையில் போட்டிருக்கான், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு தான் போட்டிருப்பான், வீக்குன்னு தான் போட்டிருப்பான். அலுவல் மொழிக்கான ஒரு வாரம் என்று தான் போறோம். அது ஒன்றும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லை. இந்தியாவை ஆங்கிலம் ஒரு ஏகாதிபத்திய மொழி, வெளிநாட்டில் இருந்து வந்து ஆட்சி செய்த ஒரு மொழி. அந்த ஆங்கிலேயர்கள் போன பின்பு ஆங்கிலம் மாத்திரம் அவசியம் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு மொழியை எடுத்துக்கொள்ளலாம். பன்னாட்டு மொழி ஏன் பாக்குறீங்க? அது இந்த நாட்டை ஆட்சி செய்த மொழி. காந்தி அறிவியலை ஆங்கிலத்தில் படிக்கலாம், அறிவியல் கருத்துக்களை ஆங்கிலத்தில் படிக்கலாம். ஒரு உலகின் திறவுகோல் எதிரியா பாருங்க. நீங்க ஜப்பான் நாட்டுக்கு போங்க, டோக்கியோவில் ஆங்கில பத்திரிகைகளை நீங்க பார்க்க முடியாது. 1-2 ஆங்கில பத்திரிகைகள் வருகிறது. அதற்கு சர்க்குலேஷனே 1000-2000க்கு மேல கிடையாது. ஆங்கிலம் படிக்கவோ பேசவோ ஆளே கிடையாதுங்க.
அதனால நீங்க ஏதோ ஆங்கிலம் என்பது பன்னாட்டு மொழி என்பது தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மாய தோற்றத்தை இங்க உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு மேல ஒரு செய்தி நண்பர் சொல்லலங்க. நண்பர் சீனிவாசன் ஆங்கிலத்தை படிக்க வேண்டாம்னு சொல்லல. நான் திருப்பூரில் இந்து பத்திரிகையினுடைய மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழி அலுவல் மொழியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லணும் உங்களுக்கு. நான் திருப்பூரில் இந்து பத்திரிகையினுடைய செய்தியாளராக பணியாற்றிய நாளில் ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு பெரும் கம்பெனி ஒன்றினுடைய சிஇஓ அவர்களை நேர்காணல் சந்திக்க நேரிட்டது. அப்போது ஜப்பானில் ஆங்கிலம் கிடையாது, எல்லாவற்றையும் ஜப்பானியர்கள் ஜப்பானிய மொழியிலேயே கற்றுக்கொள்கிறார்கள், பொறியியலை மருத்துவத்தை எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் தாய்மொழியிலே பயில்றாங்க, இதனால நீங்கள் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலை அப்படின்றதுக்காக நீங்கள் எதை மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு இது கேட்டேன். அவர் சொன்னார், உண்மைதான், ஆங்கிலத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் போனதால் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, எங்கள் நாட்டில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவருடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு தகவலுக்காக மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா நாடுகளிலும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்றது எந்த மொழியும் கற்றுக்கொள்றது ஆங்கிலத்தை ஒரு ஏகாதிபத்திய மொழி நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல 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 நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க சொல்கிற தகவலை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சென்ற ஆண்டு இங்கிலாந்து நாட்டினுடைய கல்விக்குழு சேர்ந்து ஒரு தீர்மானத்தை, ஒரு கொள்கை தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கிலாந்து குழந்தைகளுடைய ஐக்கியூ திறன் குறைந்து கொண்டே வருகிறது, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உலக மொழி பன்னாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது என்று சொல்லி நமது குழந்தைகளை நாம் ஏமாற்றி வருகிறோம். மற்ற நாடுகளில் எல்லாம் 3 மொழிகள் 4 மொழிகளை குழந்தைகள் சுலபமாக கற்றுக்கொள்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டினுடைய குழந்தைகள் மாத்திரம் ஆங்கிலம் மாத்திரம் கற்றுக்கொள்வதால் அவர்களுடைய ஐக்கியூ திறன் எல்லாம் குறைகிறது, அவர்களுக்கு போதிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி இங்கிலாந்து நாட்டில் ஆசிய மொழிகளை படிப்பதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜப்பானை உதாரணமாக காட்ட முடியும் என்று சொன்னால் ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு போதவில்லை என்பதற்காக ஆசிய மொழிகள் தேவைப்படுகிற உதாரணத்தை நான் காட்ட முடியும். நான் சொல்ல வருகிற கருத்து, மத்திய அரசாங்கம் 3 மொழிகளை ஏற்றுக்கொள்கிறது, ஆங்கிலம் தொடர்ந்து இணைப்பில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு இந்திய மொழியும் அலுவல் மொழியாக இருக்கிறதுக்கு தான் இந்திய பயன்படுத்துகிறோமே தவிர அதை தாண்டி இந்தியாவில் அத்தனை மொழிகளும் தேசிய மொழிகள் தான், தாய்மொழிகள் தான். என் தாய் பாரத தாய் என்று சொன்னால் இந்த தாய் பேசுகிற மொழியெல்லாம் தாய்மொழி தான். சரி, இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம், கடைசி நேரம் அவ்வளவுதான். இல்ல இல்ல சமையல் எரிவாயுவுக்கான மானியத்தை முழுமையாக படிப்படியாக ஒழித்து கட்டுவது என்று மந்திரியே எழுத்துப்பூர்வமாக சொல்லி நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனையான பிறகுதான் அதை முறைப்படுத்த போறோம் என்று வார்த்தை ஜாலம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இதுதான் நடந்தது. இல்ல இல்ல பதிவு செய்ய ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியா வெறும் மாநிலங்களின் ஒன்றியம் என்று அவர் சொல்றார். இதுதான் பிரச்சனையே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆமா, அதாவது ஒரு அடிப்படையான யதார்த்தத்தை ஆர்எஸ்எஸ் காரங்க மறுக்கிறாங்க. இது பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு மகத்தான பூமி, மகத்தான நாடு என்று மார்க்சியர்களாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இங்கே பல தேசிய இனங்கள் உண்டு, ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தன்மை உண்டு, பல மொழி குடும்பங்கள் உண்டு. நீங்கள் எல்லா மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் பிறந்தது என்று ஆர்எஸ்எஸ் காரங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, என் கையில் இருக்கு. அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தை கட்டாயமாக சொல்லித்தர வேண்டும் என்று உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தீர்மானம் போட்டிருக்கு. இந்தி தான் இணைப்பு மொழி என்று உங்க ஆர்எஸ்எஸ் தீர்மானம் போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க மறைக்க முடியாது. நீங்க சமத்துவம் வேண்டும் என்றால் இருங்க, அனைத்து மொழிகளையும் மத்தியிலே ஆட்சி மொழிகளாக்கி உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு, அனைத்து நடவடிக்கைகளும் அனைத்து மொழிகளிலும் இருக்கும் என இந்த நவீன யுகத்தில் கொண்டு வர முடியும், கொண்டு வாங்க. அது வரைக்கும் ஆங்கிலம் தொடர வேண்டும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டுக்கு நீங்கள் தயாரா? அப்படி தயார் என்று பாஜகவோ ஆர்எஸ்எஸ் தீர்மானம் போட்டிருக்கிறதா நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க இந்த திணிப்புல தான் இருக்கீங்க. நாம விவாதத்தை நிறைவு செய்யணும். திரு சீனிவாசன், நீங்க எதுவும் கூற விரும்புறீங்களா? ஒரு வரியில நீங்களும் தகவலை மாத்திரம் நம்ம நண்பர் அருணன் அவர்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமா 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 நான் திருச்சியில இருந்து சென்னைக்கு வர்றேன். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சென்னையில இருக்கிறாரு. சென்னையில பேசிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு நாங்க நேர்ல சந்திச்சு விவாதத்தை நேர்ல சந்திக்கும் போது விவாதிச்சுங்க. நம்ம செய்திக்கு வெளியிட்டுருவோம். ஒரே ஒரு நிமிஷம். திருச்சியில அதாவது விஜயலட்சுமி பண்டிட் ரஷ்யாவினுடைய தூதுவராக அவர் நியமிக்கப்பட்டார். அவர் மாஸ்கோல போய் அவர் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அப்ப கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஆங்கிலத்தில் இவங்க கொடுத்த அந்த ஜாயினிங் ரிப்போர்ட்டை அவங்க நிராகரிச்சிடுறாங்க.
நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஹிந்தியில கொடுங்கன்னு சொன்னாங்க. விஜயலட்சுமி பண்டிட் திரும்ப ஹிந்தியில அவங்க சேர்விக்கைக்கான அறிவிக்கை கொடுத்தாங்க, அதையுமே அவங்க நிராகரிச்சாங்க. நீங்க எழுதின ஹிந்தியில தப்பு இருக்குன்னு சொன்னாங்க மாஸ்கோல உள்ள ரஷ்ய அறிஞர்கள். அதனால இந்தியாவிற்கு வெளியில கம்யூனிஸ்ட் ரஷ்யால கூட இந்தியாவினுடைய ஹிந்தி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் போது இங்கே நம்ம தோழர் அருணன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரே ஒரு வார்த்தையோட தமிழையும் அங்கீகரியுங்கள், இந்தியை அங்கீகரிக்க நன்றி நன்றி நால்வருக்கும் நன்றி. தமிழையும் அங்கீகரியுங்கள். நிறைவு செய்யலாம், நிறைவு செய்யலாம். பீகார்லயும் உத்தரப்பிரதேசலையும் தமிழை படிக்க சொல்லி சொல்லுங்க. அவர் 4-5 மொழி தெரிஞ்சாதான் நல்லதுன்றாரு. பிஜேபியுடைய கட்சியில ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு வட மாநிலங்களையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாத்திட்டோம். நன்றி நன்றி உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.